கனடா தமிழாளி காட்சி மற்றும் அன்பின் சங்கமம் சிறுவர் உலகம் இணைந்து நடத்தும் பல்சுவை களம் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அன்னை தமிழுக்கு அன்பின் வணக்கம். அன்பின் சங்கமம் சிறுவர் உலகம் குழந்தைகளுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் அன்பு ஆட்சியின் வணக்கம். தொடர்ந்து கனடா தமிழாளி காட்சியில் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் தமிழாளி காட்சி தொழில் செல்வர் பாட்டறிவிகா வீரவன் ஐயா அவர்களுக்கும் இந்நிகழ்வுகளை வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் எம்2 வானொலி நிலையத்தாருக்கும் அன்பின் வணக்கம். மேலும் இந்நிகழ்வினை காணொலி வழியாக கண்டும் வானொலி வழியாக கேட்டும் கொண்டிருக்கும் அன்பின் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தினை கூறி இன்றைய சிறப்பு பல்சுவை களம் 224வது நிகழ்வில் நுழைகிறோம். நம் மோஷிகா வந்திருக்கீங்களா? வணக்கம் ஆச்சி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் மோஷிகா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளி பெயர் ஆவடி தொடக்கப்பள்ளி கோவில் பதாகை. நான் இன்று என் ஆசிரியர் ஏ வள்ளி அவர்கள் எழுதிய காமராஜர் பாடல் பாட வந்துள்ளேன். வாங்க வாங்க காத்திருக்கிற நாங்க, மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வாங்க, மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வாங்க. காமராஜரே காமராஜரே வருக வருகவே, வருக வருகவே. கருப்பு காந்தியே கர்ம வீரரே, தமிழ்நாட்டில் மீண்டும் பிறந்து வாங்க, தமிழ்நாட்டில் மீண்டும் பிறந்து வாங்க. காமராஜரே காமராஜரே வருக வருகவே, வருக வருகவே. தன்னலமில்லா தங்கமான தலைவர், உனக்கீடு யாரும் இல்லை உலகிலே, உனக்கீடு யாரும் இல்லை உலகிலே. காமராஜரே காமராஜரே வருக வருகவே, வருக வருகவே. எளிய வாழ்க்கையை கடைபிடித்தால் வாழ்விலே ஏழைகளின் பங்காளனி போற்றி, ஏழைகளின் பங்காளனி போற்றி. சட்ட காமராஜரே காமராஜரே வருக வருகவே, வருக வருகவே. சட்ட பையிலே 100 ரூபாய் மட்டுமே சொத்தாக வைக்க சொக்க தங்கமே, சொத்தாக வைக்க சொக்க தங்கமே. காமராஜரே காமராஜரே வருக வருகவே, வருக வருகவே. நன்றி, வணக்கம். மோக்ஷிகா, இது உங்களுக்கு முதல் மேடை. ஆனா அந்த முதல் மேடைங்கிற தயக்கமே இல்லாம தெளிவான குரல்ல, அதுதான் வள்ளி டீச்சரோட வள்ளி ஆசிரியையோட பயிற்சி அப்படிங்கிறது. அந்த வணக்கம் சொல்லும் போதே தெரிஞ்சிடும், ஆஹா இது வள்ளி ஆசிரியை குழந்தை அப்படின்ட்டு. அற்புதமா பாடுனீங்க செல்லம். வாழ்க வளத்துடன். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வள்ளி ஆசிரியை அவர்களுக்கும். வாழ்க வளத்துடன். மகிழ்ச்சிமா. இன்றைய பல்சுவை களம் நிகழ்வில் குழந்தைகள் அனைவரும் தங்களது திறமையை மிகவும் அழகாக பல்சுவை களம் நிகழ்வில் குழந்தைகள் அனைவரும் தங்களது திறமையை மிகவும் அழகாக காட்டினார்கள். இன்றைய நிகழ்வு குறித்து நம்முடைய கருத்து பகிர இணைகிறார் கனடா தொலைக்காட்சி அமைப்பின் நிறுவனர் சொல்லின் செல்வர் பாட்டறிவிகா வீரவன் ஐயா அவர்கள். வாருங்கள். நீங்கள் பார்த்தும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழாளி காட்சியின் ஊடாகவும் ஜம் தமிழ் வானொலி ஊடாகவும் பல்சுவை களம். இந்த பல்சுவை களத்தினுடைய பெற்றோர்கள், சிறுவர்கள், தொகுப்பாளர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு ஜம் தமிழ் வானொலி ஊடாகவும் பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் வணக்கம். இந்த சிறுவருக்கான இந்த நிகழ்வு 220 இதனை என்று பார்க்க வேண்டிய 200க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள். நான் நினைக்கிறேன் 227வது நிகழ்வு. இந்த நிகழ்வு இவ்வளவு வாரமும் 224வது நிகழ்வு. 224வது நிகழ்வு. இவ்வளவு காலமும் அது மெல்ல மெல்ல உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அறிவியாக மாறிக்கொண்டிருக்கிறது. மிக மகிழ்ச்சி. இந்த 224 நிகழ்வுகளை நடத்துவது என்பது சும்மா சாதாரண நிகழ்வு அல்ல. அதிலே பொறுத்தவே இந்த 224 நிகழ்வு இவ்வளவு குழந்தைகள் வந்து போய்விட்டார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை பேரும் தங்களுடைய முகங்களை பதித்திருக்கிறார்கள். அது மிக பாராட்டுக்குரிய விடயம். அதிலே இந்த பெற்றோர்களுக்கு நிச்சயமா பாராட்ட வேணும். பெற்றோர்களோட இந்த வள்ளி ஆட்சி போன்ற ஆசிரியர்களை, வள்ளி போன்ற ஆசிரியர்களை நாங்கள் இதில் பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர்களும் ஒரு உந்து சக்தியா இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் ஒரு சிறப்பு நான் பார்த்தேன். எல்லாரும் நல்ல கதைகள், நல்ல எங்களுடைய பழைய மலர்ந்து போன பக்கங்கள்